நடத்தும் மதுபானம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான தெரு ஊழியத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக நமக்கு இந்த நல்ல நேரத்தை தந்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் நமது சபை போதகர் பாஸ்டர் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் அவர்கள் மற்றும் குடும்பத்தையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பின்னராக ஐபிசி பிலடெல்பியா குன்னத்துக்கால் கடந்து வந்திருக்கும் பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் மற்றும் அவருடைய மகள் 2 பேரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சமத்துவ மக்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் இந்த ப்ரோக்ராமை நடத்த காரணமாக இருக்கும் நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக நமக்கு இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னா ட்ரக் அடிக்ஷனை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29லிருந்து 32 வரைக்கும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களும் கலகமுள்ள சாராயத்தின் ஆடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். இந்த வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மதுபானம் ஒருத்தருடைய லைஃப்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க டெய்லி ரொட்டீன் ஆக்கினா அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரும் உள்ளத ஆதாரம் மட்டும் பைபிள் எழுதப்பட்ட வசனத்தை தான் நான் உங்களுக்கு ரீட் பண்ணேன். அப்போ மதுபானத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மதுபானத்தை குடித்தா நம்ம உடம்புல அது ஒரு கெடுதல் ஆகும் அப்படிங்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் நமக்கு ஹெட்லைன்ஸ் அதுதான் போடுவாங்க. என்னது ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு ஃபர்ஸ்ட் போட்டு தான் இது உள்ள ப்ரோக்ராமுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நம்ம என்ன பண்றோம். அப்போ மதுபானம் எப்படிப்பட்டது, நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது என்னது, புதுசாக ட்ரை பண்ணாத முதல்ல ட்ரை பண்ணுற ஆட்களுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசைகள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஆசையில் அதை ஒருக்கா குடிச்சு பார்ப்பாங்க. அப்போது குடிக்கும்போது என்ன ஆகும், 2-3 மணிக்கு வரைக்கும் அவங்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்து ஏதோ வேற உலகத்தில் இருக்க மாதிரி ஹாப்பியாட்டு அவங்க இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னது, நம்ம பிரெயினில் இருக்க ஹார்மோன்ஸ் தான். நம்ம பிரெயின் ஓவர் ஆக்டிவேட் ஆகிற ஒரே ரீசன்னால தான் நமக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. எதனாலனா பிரெயின்ல இருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமினா இருக்கட்டும், செரோட்டோனினா இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸை நமக்கு கொண்டு வருது. அப்போ நம்மளுக்கு ஹாப்பியாட்டு உள்ள எல்லா விஷயங்களும், நமக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மறந்து நம்ம எல்லா தொல்லைகளையும் மறந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு 3 மணிக்கூருக்கு நம்ம ஹாப்பியாட்டு இருக்க ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு மீதி உள்ள காரியம்லாம் வராது. என்னது ஹாப்பியா இருக்குமோ அதை மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன தோணும், நமக்கு ஹாப்பியா இருக்கும். அப்போ டெய்லி நம்ம இது என்ன பண்ணணும், கண்டினியூஸாட்டு ரொட்டீனா பண்ணணும் அப்படின்னு தோணும். ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த டெய்லி ரொட்டீன் ஆகுனா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு மீதி உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம மறந்து போயிடும். நமக்கு பொறுப்பான காரியம், நமக்கு ஃபேமிலி இருக்கலாம், நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கலாம், அந்த தேவைகளை மேபி ஒரே ஒரு ஆள் தான் சேலரிக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒருத்தரோட சேலரியை நம்பி தான் என்னது குடும்பமே ரன் ஆகும்போது அப்போ என்ன ஆகும், நம்ம ஒருத்தர் வேலைக்கு போகலன்னா குடும்பம் கஷ்டப்படும். அப்போ அப்படி என்ன ஆகும், தேவையில்லாத சண்டைகளா இருக்கலாம், தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இப்போ அதிகமாக சிகரெட்டோ இல்லை குடிக்கிறதுனாலையோ என்ன வரும், நம்மளுக்கு கேன்சர் வரலாம். கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பெயின் மட்டும்தான், வேற எந்த சேஞ்சஸ் நம்ம உடம்புல தெரியாது. அப்போ பெயின் இருக்கும்போது வலிக்க தானே செய்யுது, வலிக்குள்ள ஒரு மாத்திரையை போட்டு நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் மெயின் காஸ் ரீசன் என்னது, நம்ம குடிக்கிறது, நம்மளுடைய கெட்ட பழக்கங்களால நமக்கு வருது. அப்போ கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் கண்டுபிடிக்காத நிலைமையில் இருக்கும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம ஏன் தேவையில்லாத இந்த காரியங்கள் நம்ம ஈடுபட போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்னது, ஒரு தடவை நான் நினைச்ச விஷயத்த நான் வாழ்க்கையில ரன் பண்ணனால தான் இவ்வளவு சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. அப்போ அன்னைக்கு நான் அதை தொடாம இருந்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு எந்த இதுவுமே என் வாழ்க்கையில வந்திருக்காது. அப்போ இந்த லாஸ்ட் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, ஒரு நாளோட நான் நிப்பாட்டலான்னு தான் நான் தொட்டிருப்பேன். ஆனா போக போக என்ன ஆகும், அது நம்ம வாழ்க்கையில நமக்கு டெய்லி ரொட்டீனா மாறி நம்மளோட ஊறி போயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். இனி ஒரு வசனம் படிக்கலாம். 1 திமுத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்குது. அதுல மெயின் வார்த்தை என்ன அப்படின்னா, மதுபான பிரியர் அப்படின்னு. மதுபானத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஆட்களை தான் ஆண்டவர் அந்த மாதிரி எழுதுற, மதுபானம் குடிக்கிறவங்கன்னு எழுதுற, மதுபான பிரியர் நான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. அப்போ அதுக்கு அர்த்தம் எப்படின்னா,
மதுபானத்துக்கு மேல ஓவர் இன்ட்ரெஸ்ட், எப்படியா இருந்தாலும் நான் குடிப்பேன், அந்த மாதிரி உள்ள ஆட்கள் அந்த லிஸ்ட்ல தான் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அப்போ அவ்வளோ இதுல இருக்க ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்துக்கான எந்த தேவைகளையும் அவங்க பண்ண மாட்டாங்க. குடும்பத்தை நல்ல வழியில நடத்தணும், இல்ல குடும்பத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் நான் பண்ணணும்ல எந்த சேஞ்சஸும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க அதை எல்லாத்தையும் பொருள்படுத்தாம அவங்களுக்கு தேவையானது நான் குடிக்கிறேன் அவ்வளோத்தை மட்டும்தான், மீதி எதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. எப்பவும் குடிக்கிறத பத்தியான மைண்ட் செட். குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து கையெல்லாம் ஷுகர் ஆகும், என்னால நார்மலா இருக்க முடியாது, எனக்கு ஒருவேளை ஏதாவது மயக்க போட்டுனா கீழே விழுந்துட்டேன்னா நான் என்ன பண்றது, அதனால ஒரு கிளாஸ் ஏதாவது குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற ஆட்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்போ ஒரு தடவை குடிக்க ஆரம்பிச்சு வாழ்க்கைக்குள்ள லாஸ் பண்ண ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, குடும்பத்தை இழந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப புருஷனை இழந்த நிறைய மனைவி ஆட்கள் கூட இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன, குடிக்கிற ஒரே மேபி அவங்க குடிச்சு அவங்கள்ட்ட இருக்க எல்லா சொத்தை அழித்த ஆட்கள் கூட இருக்காங்க. அப்போ இது வந்து எவ்வளவு கெட்ட விஷயம் உள்ளது. ஆண்டவர் வந்து இவ்வளவு பெருசா பைபிள்ல வந்து ஒரு வசனத்துல எழுதின நிறைய இடத்துல வந்து ஆண்டவர் மதுபானத்தை பத்தி எழுதியிருக்காங்க. அப்போ அது தேவையில்லாத காரியம் ஆனனாலதான் இவ்வளோ டீட்டெயில்டாட்டு அது நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணும், நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படிங்குள்ள எல்லா இதையும் ஆண்டவர் வந்து அதுல எழுதியிருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, மதுபானத்தை குடிச்சா எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, இந்த நோய் பத்தி எந்த கவலையும் இல்லை, நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஆள்களுக்கு ஆண்டவர் வந்து இன்னொரு வசனம் சொல்றாரு. பெண்ணா உன் இதயத்துல தானே ஓவர் டென்ஷன் இருக்குது, அதை எல்லாத்தையும் நீ என்னட்ட குட்டிட்ட அப்படின்னா உனக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படிதானே வருது. அப்போ நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல வந்து 26ஆம் வசனத்துல வந்து என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இப்போ உன் இதயத்துல என்னென்ன பாரங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், நம்ம மனசு வந்து லேஸ் ஆகுது. அப்ப மனசுல ஓவர் பாரம் இருக்கனாலதான் நமக்கு என்ன ஆகுது, நம்மளால ஜீவிக்க முடியாதோ, இதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சோ உங்களை சொல்ற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலே வந்து டெய்லி குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. மனசுல இருந்து வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தினால குடிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும்போது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷனையும் பைபிள்ல எழுதி வச்சிருக்கும் போது நீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயங்களை பண்ணி உங்க குடும்பத்தையும் கெடுத்து உங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் நீங்க வாழ்றதுக்கு எந்த அவசியம் கிடையாதுப்பா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஒரே காரணத்தின் மட்டும்னாலதான் உங்களுக்கு வந்து தேவையான இது போல சுவிசேஷங்களாக நிறைய மக்கள் வந்து உங்களோட சொல்றதா இருக்கட்டும், இந்த குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்க உங்களுக்கு வேண்டி ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளவு நாள் நீங்க பண்றது வந்து இனிமே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இனி உள்ள காலத்துல மேபி இன்னையிலேருந்து நீங்க வந்து தொடங்கலாம். இன்னையிலேருந்து நீங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவே நான் இதுலேருந்து நான் இவ்வளவு நாள் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன், இனிமே நான் பண்ண மாட்டேன், இந்த பாவங்கள்லேருந்து எனக்கு வந்து ஒரு விடுதலை தாங்க அப்படி. அப்போ ஒரு வசனம் வசிக்கலாம். வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இதோ வாசல் படி நின்று கதவை தடுக்கிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படி. அப்போ இயேசுப்பா வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். ஒரு ஃப்ரெண்டு கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஹாப்பியாட்டு ஒரு ட்ரீட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம அவங்க கூட சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது ஏசப்பா நம்ம கூட சாப்பிட வாரேன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு க்ளோஸா இருக்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன நம்ம கஷ்டங்களை நம்ம எல்லாம் ஷேர் பண்ற அளவுக்கு நம்ம போவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு யாரு, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவர்கிட்ட ஃபார்மாலிட்டிஸ்க்கு பேசுறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதோ இல்ல என்ன கவலைகள் இருக்குதோ, உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு நீங்க கவலைப்பட்டா ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஒரு ஆள்கிட்ட போன்ல நீங்க எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். பரலோகத்துல இருக்க ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டி வெயிட் பண்றாரு அப்படின்னு. அந்த உலகத்துல எல்லாரும் பிஸியான ஆட்கள் தான். ஆனா ஏசப்பா மட்டும் யாரு, பிஸியே இல்லாத ஒரு ஆள். நீங்க சொல்ற எல்லா ஸ்டோரியும் கேட்கறதுக்கு வெயிட் பண்ற ஒரே ஆளு அந்த கடவுள் மட்டும்தான். இது யாரும் கிடையாது. நம்ம குடும்பத்தில் உள்ள கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரும் வந்து நமக்கு வேண்டி வெயிட் பண்றது கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட பிரேயரை நீங்க பண்ண ஆரம்பிங்க. இனிமே உங்க வாழ்க்கையில என்ன ஆகும், சேஞ்சஸ் உண்டாகும். அப்போ மதுபானத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு இனி ஆண்டவர் அந்த பிளேஸ்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க ஃப்ரெண்ட் ஆக்குங்க. அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. ஆண்டவர்களை நேசிக்கிற காரணத்தினாலதான் இந்த இடத்துல இன்னைக்கு என்ன பண்ணுது, இந்த பிரேயர் நடக்கப்படுது. உங்களுக்கு தேவையான வசனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த சின்ன பிள்ளைகள் மூலமாக உங்களோடு பேசுகிறார். அப்போ ஒருவேளை இந்த குடிக்க அடிமைப்பட்டு இருக்கோம் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு இந்த பிரேயரை நீங்க கேட்டுட்டு நாங்க லாஸ்ட்ல பிரேயர் பண்ணும்போது நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது சபைகள் இருந்தா நீங்க அங்க கடந்து செல்லலாம். இல்ல உங்களுக்கு பிரேயரே போக முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல குட்டி குட்டி பிரேயர் யாருக்கும் தெரியாம நீங்க சீக்கிரத்தை ஆண்டவர்கிட்ட பேசலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா
சேஞ்சஸும் நம்ம மனசுல இருந்தா, ஒரு விஷயத்தை நம்ம இஷ்டப்பட்டா நம்ம வந்து அதுக்கு வேண்டி என்ன வேணா பண்ற நிலைமையில தான் இப்ப எல்லாரும் இருக்காங்க. அப்போ மீதி உலகங்களை பார்த்துட்டு நம்ம ஜீவிக்க முடியாது. இப்போ காலங்கள் என்ன ஆகுது, சமீபப்பட்டு இருக்கிறனால நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் வேண்டி நமக்கு கொடுத்த ஜீவிதம் ஆண்டவர் தான் கொடுத்தார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜீவிதத்தை பரிசுத்தமாக நம்ம வாழணும். நம்முடைய சரீரம் என்னது, ஒரு ஆலயமாகிய சரீரம். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. மதுபானமா இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம பண்ணி அவங்கள ஏதாவது பண்ற இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு தேவையான விஷயங்களை இனிமே நல்லவங்கள நம்ம வாழலாம். இந்த சேஞ்சஸ் வந்து இவ்வளவு நாள் பண்ணிட்டேன், அதனால இனிமே நான் வந்து இதே நான் கண்டினியூ பண்ண போறேன்னு கிடையாது. இனிமே இவ்வளவு நாள் பண்ணியாச்சு, இனிமே நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இனிமே நான் பண்ண போறேன்னு உள்ள இதை நீங்க முடிவெடுங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து எங்களுடைய சபையோட கான்டாக்ட் தேவை அப்படின்னா எங்களுடைய சபைக்கு கூட நீங்க வரலாம். ஐபிசி ஷாலம் தூத்தூர் சபை உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்களுடைய எல்லா மக்களும் இருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை வேணும்னா நீங்க உங்க பாஸ்டர்கிட்ட சொன்னா அவங்க உங்களுக்கு வேண்டி பர்சனலா ப்ரேயர் பண்றதுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க. எங்க சபையில நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ் கூட நடக்குது, தனிப்பட்ட ப்ரேயர்லாம் கூட நடக்குது. நீங்க வந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம், தைரியமா வந்து நீங்க சொல்றதுக்கு நீங்க வந்து ரெடி ஆகுங்க. அது இல்லாம நம்ம ஒரு நம்ம கண்ணனை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த நல்ல வேலைக்கு வந்து சொல்லு தூரம் உங்களுடைய வசனத்தை பேச எங்க தேவன் கிருபை செய்யுங்க. அதுக்காக சொல்லு தூரம் அந்த சத்தத்தை கேட்டுக்கின்ற ஓரோ மக்களையும் தேவன் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்ப யாரெல்லாம் அப்பா இந்த குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவன் நாட்கள் அப்பா அவர்களை அந்த பிடியிலிருந்து கூட்டி வருத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒரு வாழ்க்கையில அப்பா ஒரு சேஞ்சஸ் ஆக அமையதை உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தகப்பனே அப்பா இசப்பா உங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய இருதயத்தில் தொடப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எல்லா மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். வாழ்க்கை சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். நாம் தங்கள் ஜெபம் நல்ல பிதாவே.